தற்போதைய அண்மை செய்தி. மேகதாது திட்டத்தை செயல்படுத்த சுற்றுச்சூழல் வன காலநிலை அனுமதியை விரைந்து வழங்கக் கோரி கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக அனுமதி குறித்து பிரதமர் மற்றும் நிதி அமைச்சரிடம் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் அறிக்கை அனுப்பியுள்ளார். மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக அனுமதி குறித்து பிரதமர் மற்றும் நிதி அமைச்சரிடம் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அறிக்கை வழங்கியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயும் டெல்லியில் இருக்கிறார். கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு டி.கே. சிவக்குமாரும் டெல்லியில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவுக்கும் நீண்ட கால பிரச்சனையாக இருக்கக்கூடிய மேகதாது அணை விவகாரங்கள் குறித்து கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அளித்திருக்கக்கூடிய கோரிக்கை என்பது தமிழ்நாட்டிற்கான ஒரு அதிர்ச்சியான செய்தியாகவே நாம் பகிர்ந்து கொள்ள முடிகிறது. அதற்கான காரணம், தமிழ்நாட்டினுடைய நீர் தேவையை பெரும்பகுதியை பூர்த்தி செய்யக்கூடிய காவிரி வழியாக இப்போது வரை தமிழ்நாட்டிற்கு மாதம் தோறும் நீர் என்பதை கர்நாடகா திறந்து விடுகிறது. ஆனால் காவிரியின் குறுக்கே மேகதாது அருகே அணை கட்டுவதற்கான முயற்சிகளை கர்நாடக அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இது தமிழ்நாட்டினுடைய நீர் ஆதாரம், ஜீவ ஆதாரம் என அனைத்தையும் பாதிக்கக்கூடும் என்று தமிழக விவசாயிகள் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில தமிழக அரசு சமீபத்தில் கூட மேகதாது விவகாரங்கள் தொடர்பாக பல கட்ட ஆலோசனைகளை நடத்திக்கக்கூடிய நிலையில நேற்றைய தினம் டெல்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் சந்தித்து பேசியிருக்க, இந்த சந்திப்பின் போது மேகதாது திட்டத்தை செயல்படுத்துவதற்கு சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை அனுமதியை விரைந்து வழங்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மிக முக்கியமான கோரிக்கை என்பதை விமர்சித்தார். இந்த கோரிக்கை அடங்கிய மனுவை வழங்கியதில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள் குறித்தான விவரங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில டி.கே. சிவக்குமார் வழங்கியிருக்கக்கூடிய சாராம்சங்கள் அடிப்படையில தமிழ்நாடு அரசு மேகதாது அணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மறு ஆய்வு மனுவும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறதால் தற்போதைய சூழல்ல மேகதாது அணையை கட்டுவதற்கு எந்த ஒரு தடையுமே இல்லை என்பதை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் தனது மத்திய நீர்வள ஆணையத்திடம் மேகதாது அணை திட்டம் தொடர்பாக மதிப்பீடு செய்ய கோரியுள்ளது என்றும், மேகதாது திட்டத்திற்கு விரைவாக அனுமதி வழங்குவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கோரிக்கை என்பதை வைத்திருக்க, இவற்றை தவிர காவிரியின் குறுக்கே மேகதாது அருகே அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை ஏற்கனவே மத்திய அரசிடம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய நிலையில இந்த திட்டங்கள் தொடர்பாக சட்டப்பூர்வமான வன அனுமதி மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் காலநிலை அமைச்சகத்திடம் நிலுவையில இருக்கிறது. எனவே அந்த அனுமதியையும் உடனடியாக விரைந்து வழங்குவதற்கு உரிய துறை சார்ந்த அமைச்சகங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பரிந்துரை என்பதை வழங்க வேண்டும் என டி.கே. சிவக்குமார் இந்த கோரிக்கை என்பதை வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவுக்கும் இடையே இந்த மேகதாது விவகாரம் என்பது மிக தீவிரமான ஒரு விஷயமாக மாறி இருக்கக்கூடிய நிலையில டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய டி.கே. சிவக்குமார் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருவரையும் தனித்தனியாக சந்தித்து மேகதாது விவகாரத்தில் உரிய அனுமதியை விரைந்து வழங்க வேண்டும் என்பது ஒரு பெரும் செய்தியாக நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு தமிழக அரசு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? 3 நாட்களாக டெல்லியில முகாமிட்டிருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கர்நாடக முதலமைச்சர் சந்திக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் யாரையும் சந்திக்காமல் இன்று தமிழ்நாட்டிற்கும் புறப்பட இருக்க, எனவே இந்த விவகாரத்தில் அடுத்து என்னென்ன நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு எடுக்க போகிறது என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.